ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் டிஃபனுக்கு ரவா உப்புமா தாங்க. சிம்பிளாக டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு அரை கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ அதனோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரை கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதுக்கு நல்லா தாராளமாக 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாப்பிட்டா கொல கொலன்னு கொஞ்சம் இருந்தால் ரவை நல்லாயிருக்கும் உப்புமா. அதனால் 1.5 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும், உப்புமா ரெடி ஆகிடும். கொத்தமல்லி இல்லை, அதனால் கொத்தமல்லி போடலை. கொத்தமல்லி போட்டால் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபனு. நாங்கள் கரெக்டாக சாப்பிட்றோமோ இல்லையா டைமுக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துடுவாங்க. 9 மணிலேருந்தே கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், காலையில் நேற்று நைட்டு இட்லி இருந்தது ஒன்று போட்டேன், சாப்பிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் 9 மணிக்கு வந்துட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வச்ச உடனே சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா பொலன்னு இருக்கும். ரவா உப்புமாவும் கொஞ்சம் சாதம் இருக்குது, பழைய சாதம், தயிர், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம். இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபனு. இங்கே பாருங்கள், 1 2 வந்துக்கிட்டே இருப்பாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க.